சோமயாஜி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள், அகத்துக்குள் வாருங்கள். சுவாமிகள் இருக்கிறாரா? சற்று அவரிடம் பேச வேண்டும். அவர் இருக்கிறாரே, உள்ளே வாருங்கள். நான் அவரை கூப்பிடுகிறேன். இல்லை, பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கிறேன். எதற்காக வெளியே நிற்க வேண்டும்? வாருங்கள், உள்ளே வாருங்கள் நாராயணன். உள்ளே வர எனக்கு அருகதை இல்லை சுவாமி. இங்கிருந்தே பேசிவிட்டு சென்று விடுகிறேன். அடடா, தாங்கள் என்ன பேசுகிறீர்கள்? சக மனிதன் என்ற முறையில் உங்களுக்கு எல்லா அருகதையும் உண்டு. தயவு செய்து உள்ளே வாருங்கள். காந்திமதி, பாவம் வெயிலில் வந்திருக்கிறார். கொஞ்சம் நீர்மோருக்கு ஏற்பாடு செய். ஆகட்டும் சுவாமி. நாராயணன், தாங்கள் வெளியே நிற்பது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. உள்ளே வாருங்கள். நான் இப்படி திண்ணையிலேயே உட்கார்ந்து கொள்கிறேனே. தாங்கள் தங்களுக்கு இழைத்த கொடுமைக்கு இவ்வளவு தூரம் என்னை திண்ணையில் உட்கார வைப்பதே அதிகம். இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் மீது நான் விரோதம் பாராட்டினால் நான் வேத பாராயணம் செய்து கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. உங்கள் மீது எனக்கு சற்று வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வருத்தம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வர வேண்டுமே தவிர வருத்தம் விரோதமாக மாறக்கூடாது. விரோதம் பிறகு ஒரு நாள் குரோதமாக மாறும். குரோதம் பழிவாங்கும் உணர்ச்சியை தூண்டிவிடும். இதற்கெல்லாம் இடம் கொடுப்பவன் ஒரு தூய வைணவனாகவே இருக்க முடியாது. இந்தாருங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? அலம்பிக் கொள்ளுங்கள். காலை அலம்பிக் கொண்டு விடுவேன் சுவாமி. ஆனால் உள்ளிருக்கும் பாவத்தை எவ்வாறு அலம்பி வெளியேற்றப் போகிறேனோ? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்தாருங்கள். வாருங்கள். இந்தாருங்கள் சுவாமி. நீங்கள் பேச வந்த விஷயம் பற்றி பிறகு பேசலாம். முதலில் மோர் அருந்துங்கள். காந்திமதி, இவர் அமுதுண்ண ஏற்பாடு செய்து. வேண்டாம் சுவாமி. ஏன்? அது பற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம். நீ சென்று உன் பணியை கவனி. சரி சுவாமி. உட்காருங்கள். இப்பொழுது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? கூறுங்கள். உதவியா? தாங்களா? என்னை மன்னித்தேன் என்று சொல்வதுதான் தாங்கள் எனக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி. தயவு செய்து என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, அப்படி சொல்லிவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே பெரிய தவறு ஏதோ செய்துவிட்டார் போல் ஆகிவிடும்.